நமச்சிவாய வாழ்க. அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். திருநாவுக்கரசடிகள் அப்பூதியடிகளை சந்திக்கிறார். அங்கே கடந்த பதிவிலே கண்டது போல நம்முடைய நாவுக்கரசடிகள் தன்னை பற்றி கூறுகிறார் பணிவாக. சைவகுலத்தில் பிறந்தும் சிறுமானின் பெருமை அறியாது பிற சமயத்தை சார்ந்து இருந்த என்னை சூளை நோய் கொடுத்து பின் செருமானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறியேனாகிய அடியேன் தான் நீங்கள் கூறுகின்ற அந்த திருநாவுக்கரசு என மொழிகிறார். அதனை கேட்டு அப்பூதியடிகள் திகைத்து போனார். திகைத்து கண்ணீர் சுரிந்து திருநாவுக்கரசு பெருமானின் திருவடிகள் வீழ்ந்து வணங்கினார். அவருடைய திருப்பாதத்தை நீராட்டி இருக்கையில் அமரச் செய்து திருநாவுக்கரசிலும் திருநீறு பெற்று, ஐயா தாங்கள் என் இல்லத்தில் உணவருந்தி செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார். போனதும் அந்த அன்பின் வெளிப்பாடு மிக சிறந்தது. ஒரு சில நாளைக்கு யாரையோ ஒருத்தரை நம்ம பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கோம். ஒரு பெரிய நல்ல அருளாளர்களை திடீர்னு அவங்களே நம்ம வீட்டு முன்னால் வந்து திக்குமுக்காடி போடுவோம்ல. அந்நிலையிலே நம்முடைய அப்பூதியடிகளும் அவருடைய மனைவியாரும் அவரை திண்ணையில் அமரச் செய்து திருநீர் பெற்று திரு அமுது செய்ய அழைக்கின்றார்கள். நாவுக்கரசடிகளும் அப்பூதியடிகளின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் இல்லத்தினுள் நுழைகிறார். நம்முடைய அப்பூதியடிகள் தன்னுடைய மனைவியை திருநாவுக்கரசருக்கு அறிமுகப்படுத்தியது தன்னுடைய பிள்ளைகளாகிய பெரிய திருநாவுக்கரசு சிறிய திருநாவுக்கரசு இருவரையும் நாவுக்கரசடிகளிடம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு திருநீர் அணிவிக்கச் செய்கின்றார். நாவுக்கரசடிகளும் மூத்த திருநாவுக்கரசையும் இளைய திருநாவுக்கரசையும் அருகில் அழைத்து அவரோடு அன்பாக பெருமானை பற்றி சம்பவங்களை சொல்கிறார். அந்த குழந்தைகளும் எப்படி கடலில் மிதந்தீர்கள் என்பதையெல்லாம் கேட்கிறார்கள். நாவுக்கரசடிகளும் மிக மகிழ்ந்து இறைவனின் கருணையை கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே நம்முடைய அப்பூதியடிகள் தன் மனைவியாரோடு சேர்ந்து அனைத்து காய்கறியுடன் அறுசுவை உணவு தயாரித்து பின் உள்ளிருந்து தன் மகன் மூத்த திருநாவுக்கரசு இங்கே வா, சென்று நல்ல குருத்து இலையாக பறித்து வா, குருத்து இலையாக நம்முடைய திருநாவுக்கரசையா உணவருந்த வேண்டும் என்று அன்புடன் கூறுகிறார் அப்பூதியடிகள். உடனே அந்த குழந்தை மிக மகிழ்ந்து பெரிய வாழை மரத்தின் ஏறி, ஏனெனில் நாட்டு வாழை மரம் மிக திடமாகவும் உயரமாகவும் இருக்கும், அதன் மேல் ஏறி குருத்து இலையை அறிகிறார். அப்போது அந்த வாழை தோட்டத்தில் பெரும்பாலும் எப்பொழுதுமே பாம்பு இருக்கும். அப்படி இருந்த ஒரு பாம்பு ஒன்று பெரிய திருநாவுக்கரசின் கரத்திலே தீண்டி விடுகிறது. உடனே சற்றும் தாமதியாது இலை எடுத்துக்கொண்டு தன் கையை கடித்துள்ள பாம்பினை உதறி தள்ளிவிட்டு அந்த குழந்தையை விஷமேறு முன் அடியார் அமுது செய்ய இந்த இலையை கொடுப்பேன் என்று உறுதியுடன் யாரிடம் சொல்லாமல் ஓடி வருகிறது. வரும்பொழுது விஷம் உடல் முழு, ஏன்னா விஷக்கடி ஏற்பட்டால் நம்ம ஓடுனா என்ன ஆகுனா விஷம் வேகமாக பரவும். அவ்வாறு அந்த குழந்தை ஓடி வந்த பொழுது வேகமாக விஷம் உடல் முழுவதும் பரவி தன் இல்லத்தில் வாசல் நின்று கொண்டிருந்த தன் தாயாரிடம் அந்த வாழை இலையை கொடுத்து விட்டு
அந்த குழந்தை திருவடி சேர்ந்து விடுகிறது அல்லது இறந்து விடுகிறது. திருவடி சேர்ந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடாது, இறந்து விடுகிறது. திருவடி சேர்ந்தால் பிறகு கிடையாது. மகனை பாம்பு தீண்டி உடலெல்லாம் நீல நிறமாக மாறியிருப்பதை அறிந்ததும் அந்த அம்மையார், நம்மளா இருந்தால் கத்தி கதறி இருப்போம், படுவாவி திருநாவுக்கரசு எந்த நேரத்தில் ஐயா வந்தாரோ என் பையனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு. ஆனால் அவங்க அதை செய்யல. அந்த நம்முடைய அப்பூதியடி துணைவியார் இந்த குழந்தை உடல் மாற்றத்தை பார்த்ததுமே இவர், இந்த குழந்தைக்கு ஏதேனும் நிகழ்ந்து உள்ளது என்று தெரிந்தால் நம்முடைய இல்லத்திற்கு எழுந்தருளியுள்ள திருநாவுக்கரசு பெருமான் உணவு செய்ய தடையாகிவிடும் என சிந்திக்கிறார். தன் கணவனிடம் கூட கூறாமல் ஒரு பாயில் பெரிய திருநாவுக்கரசை சுருட்டி வீட்டின் பின்புறத்திலே மறைத்து வைக்கிறார். ஏன்னா வாழையை பெரும்பாலும் தஞ்சை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும், எங்கள் வீட்டில் கூட பழைய வீடுகளில் வீட்டு புழக்கடையில் வாழை மரம் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆக அந்த புழக்கடை வாயிலில் இருந்து தன் பையன் இந்த வாழையிலை கொடுத்து விட்டு உடல் மாற்றத்தை தெரிந்ததும் அந்த அம்மா அந்த ஒரு பாயை எடுத்து போய் சுற்றி பின்புறம் மறைத்து வைக்கிறார். அதற்குள் அங்கு அப்பூதியடிகளும் அமைதியாக இந்த காரியத்தை செய்கிறார்கள். செய்த பிறகு கணவனும் மனைவியும் அதே முகமலர்ச்சியோடு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானை அழைத்து, ஐயா வாருங்கள் உணவருந்தலாம் என்று கூறி திருநாவுக்கரசு பெருமானும் முதலில் அங்கிருந்த அனைவருக்கும் திருநீர் கொடுக்கிறார். கொடுத்த பொழுது அங்கே திருநாவுக்கரசு இடம் மிகவும் கொஞ்சி குழவிய அந்த மூத்த திருநாவுக்கரசை காணவில்லை. உடனே நம்முடைய நாவுக்கரசடிகள் மூத்த திருநாவுக்கரசு எங்கே சென்றார் என்று கேட்கிறார். அதற்கு அப்பூதியடிகள், அவன் இங்கு உதவான் என்று பதில் கூறுகிறார். உடனே நாவுக்கரசடிகள் நடந்தவற்றை திருவருளால் உணர்ந்து, அப்பூதியடிகளே உண்மையை கூறுங்கள், இல்லையெனில் நான் உங்கள் இல்லத்தில் உணவருந்த மாட்டேன் என்கிறார். உடனே கணவன் மனைவி இருவரும் திருநாவுக்கரசடிகளை பணிந்து வணங்கி தன் மகனுக்கு நடந்தவைகளை கூறுகிறார். உடனே திருநாவுக்கரசடிகள் மனம் நெகிழ்ந்து, இந்த அரும் செயலை யார் செய்ய வல்லார்கள் என்று கண்ணீர் ததும்ப, இறந்த திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசரின் உடலை திங்களூர் திருக்கோயில் வீதியில் வைத்து சிவபெருமான் இந்த குழந்தை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டி ஒன்றுகொளாம் என்ற விடம் நீக்கும் திருப்பதிகத்தை பாடுகிறார். பாடல் முடிந்த பிறகு பெரிய திருநாவுக்கரசு ஏதோ தூங்கி எழுவது போல எழுந்து திருநாவுக்கரசு பெருமானை வணங்கி நிற்கிறார். நாவுக்கரசடிகள் அக்குழந்தைக்கு திருநீர் அணிவிக்கிறார். பிறகு அனைவரும் அங்கே அமைதியாக உணவருந்து செல்கிறார்கள். அப்பொழுது அப்பூதியடிகள் தன் மகனை நோக்கி, என்ன கண்ணே இப்படி இடையூறு செஞ்சிட்டேன்னு கடிந்து கொள்கிறார். பின் கோமிய நீரினால் இல்லத்தில் தெளித்து தீபமேற்றி மகன் கொண்டு வந்த நீண்ட வாழை இலையை கழுவி அப்பர் முன்பாக இலையில் வெட்டிய பகுதியை வலப்புறமாக இட்டு தூய்மையான நீரினை பருகும்படி கொடுத்து உபசரிக்கிறார். திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடன் சேர்ந்து அமுது செய்யும்படி பெரிய திருநாவுக்கரசையும் சிறிய திருநாவுக்கரசையும் அழைக்கின்றார். அவர்கள் அருகில் அமர அப்பூதியடிகளாரும் அவருடைய துணைவியாரும் பரிமாற அனைவரும் மகிழ்வுடன் திரு அமுது செய்தனர். பின் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருப்பழனம் சிவாலயம் சென்று பெருமானை வழிபட்டு மகிழ்கிறார்கள். வழிபாட்டிலே திருநாவுக்கரசு பெருமான் திருப்பதிகம் பாடுகிறார். அப்பதிகத்திலே அப்பூதியடிகளை மிக சிறப்பித்து பாடுவார்.
இவ்வாறு திருநாவுக்கரசு பெருமானின் திருவடிகளை தலைமேல் கொண்டு அன்போடு வணங்கிக் கொண்டே திருத்தில்லை அம்பலத்து ஆடும் கூத்த பெருமானின் திருவடியில் சேர்கிறார் அப்போது அடிகிறார். இந்த வரலாறு நமக்கு ஒரு விசித்திரமான சில செய்திகளை கூறுகிறது. முதலிலே இறந்து போனால் தீட்டு என்று ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் திருமுறையிலே எந்த இடத்திலும் தீட்டு என்ற வார்த்தை அருளாளர்களால் உபயோகப்படுத்தப்படவில்லை. இரண்டாவது, குழந்தை இறந்தவுடனே உண்மையை சொல்லி ஐயா இது மாதிரி ஆட்சி உங்களுக்கு சாப்பிட போட முடியாது, சகஜ நிலை. ஆனால் ஒரு உடல் இறந்து கிடக்கிறது, அதை ஒரு பாயில் சுருட்டி ஒரு ஓரம் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னா அங்கு அடியாருக்கு அமுது பாலித்தல் மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சதே தவிர தன் துயரம் தெரியவில்லை. நம் வீடு தேடி வந்து ஒரு அடியார் வருகிறார் என்றதை ஏதோ ஒரு சோறாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறது இல்லப்பா, அது மிக சிறந்த எண்ணம். அப்படி அவர்களுக்கு அமுது பாலிக்கும் பொழுது எந்த இடையூறு நேர்ந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்பது இரண்டாவது நியதி. மூன்றாவது, அந்த அடியவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது இந்த வரலாற்றில் பேசப்படுகிறது. நாவுக்கரசடிகள் கற்றுத்தந்த மிக சிறந்த நாகரிகம், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளை அருகில் அழைத்து அமரச் செய்து உணவருந்துங்கள். அதனால் அந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ ஏதேனும் இடையூறு நேர்ந்திருக்குமாயின் அதை இறைவன் நீங்கள் வேண்டினால் நிறைவேற்றுவார். இது எப்படி சாத்தியம் ஐயா, இன்று இவ்வாறு நடக்குமா, சான்று உள்ளதா என்று கேட்டால் எங்கள் இல்லத்திலேயே சான்று இருக்கிறது. நம்முடைய தூத்துக்குடி திருமந்திர நகர் அங்கே இருக்கிற சங்கரராமேஸ்வர பாகம்பிரியாள் அன்னையுடைய கூடிய அந்த திருவனந்தல் சபையிலே 7 திருத்தல யாத்திரையாக வருகிறார்கள். அப்பொழுது திருச்செங்கோட்டில் இருந்த என்னுடைய தங்கை சரஸ்வதி அவருடைய இல்லத்திலே அவர்களுக்கு காலை சிற்றுண்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனெனில் அந்த பகுதிக்கு வரும் சிவனடியார்கள் விவரம் தெரிந்தவர்களை இவர் கோயிலில் ஒரு ஒற்றர் வச்சிருப்பார் எங்கள் மச்சான், அப்படித்தான் நினைக்கிறேன். கரெக்டாக இவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க போய் கூப்பிட்டு வந்து அன்னம்பாளிப்பாங்க. அப்படி அடியேன்னு சொல்லி அவங்க காலை உணவு சிற்றுண்டி தயாராகிவிட்டது. அங்கே நாங்கள் அவிநாசியிலே காலதாமதமாகிவிட்டது வழிபாட்டின் போது. 11:45 மணிக்கு பக்கம் திருச்செங்கோடு வந்து சரி சாப்பிட்டு இறைவனை வழிபாடு செய்யலாம், காலையிலிருந்து அடியார்கள்லாம் நிறைய நோயாளிகள்லாம் இருக்காங்க, உணவருந்திடலாம் அப்படின்ட்டு என் தங்கையின் சிஹெச்பி காலனியில் இருக்காங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு அந்த அன்பர்களை அழைத்து செல்கிறோம். அதுக்குள்ளே அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டேன். அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா இலையெல்லாம் போட்டு பரிமாறிட்டாங்க. வெண்பொங்கல், இட்லி எல்லாம் கடையில் ஆர்டர் பண்ணி திடீர்னு ஏற்பாடு பண்ணனால எல்லாம் கடையில் ஏற்பாடு பண்ணி பரிமாறிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே என் தங்கையின் மாமனார் 1 மணிக்கு உச்சி காலத்திலே வந்து அர்த்தனா சன்னிதானம் மூடி விடுவார்கள் என்று சொன்ன உடனே இந்த அன்பர்கள் எல்லாம் அப்படியா சரிங்கயா நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், ஏன்னா இரவு கரூர் போகணும், அப்படி ப்ரோக்ராம். உடனே என்ன செஞ்சோன்னா எல்லோரும் கிளம்பி அங்கே திரு செங்கோட்டு நம்பெருமானை அம்மையப்பரை காண சென்று விட்டோம். அங்கே போனால் நம்பால் அன்பு தாங்க முடியாத அன்பு அர்த்தநாரீஸ்வரர் 3 பண்ணிட்டார். வழிபாடெல்லாம் முடித்து ஏதோ சிறப்பு யாரோ ஒரு விஐபி உடைய அபிஷேக கட்டளை, அதனால் அபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ஒரு 3-3:15 மணிக்கு என் தங்கையின் இல்லத்திற்கு வருகிறோம். காலையில் 11 மணிக்கு உணவு பரிமாறியது. அங்கே மீத்து விடக்கூடாது என்பதற்காக என் தங்கையினுடைய டியூஷன் குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் இலைக்கிட்ட உட்காந்து விசிறிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஃபேனை போட்டுட்ருக்காங்க, எக்ஸ்ட்ரா விசிறிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் போனதும் என் தங்கை, எங்கள் மச்சான்
எல்லோரும் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு தெரிஞ்சால் கடையில் சாப்பாடே ஏற்பாடு பண்ணியிருப்போம் அப்படின்னு மிக மன வருத்தப்படுறாங்க. அப்புறம் எல்லாம் இலையில் அமர்ந்தாங்க. அமர்ந்த உடனே என் தங்கச்சி மச்சான் எல்லாம், ஐயோ எல்லாம் ஆறி போயிடுச்சு, எங்கேயா சட்னிலாம் எப்படி இருக்கோ தெரியல, தேங்காய் சட்னி அதெல்லாம் கடையில் அரைச்சி கொண்டாந்து, அவன் எப்போ அரைச்சான்னு தெரியல, காலையில் விடிய காலையில் அரைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மிக வேதனையோடு சொல்லக்குள்ள அந்த இலையில் உட்கார்ந்த ராஜேஸ்வரன் ஒரு அண்ணாச்சி பொங்கலில் கை வச்சாரு. பொங்கல் சூடாக இருந்திருக்கு. என்ன கூப்பிட்டாரு, சொக்கரையா இங்கே வாங்க அப்படின்ட்டு. அந்த பக்கத்தில் பொங்கலை தொட்டு பாருங்கன்னாரு. தொட்ட இலைய பொங்கல் ஏதோ வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆன மாதிரி இளம் சூடாக இருக்கு. இட்லி இளம் சூடாக இருக்கு, சட்னி கெட்டு போகல. எல்லாரும் திகைச்சு போயிட்டோம். ஐயோ என்ன இப்படி அப்படி காலையில் பரிமாறி இவ்வளோ நேரம் சூடாக இருக்கான்னா, யாரோ ஒருத்தர் சொன்னால் அது எங்களை திருப்திப்படுத்த சொன்ன மாதிரி. ஆனால் அந்த இலையில் இந்த பொங்கல் இட்லி தொட்டீங்களா, ஏங்கம்மா புதுசாக வாங்கிட்டு நீங்கள் வேற அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அந்த அமைப்பில் இருந்த மாரியப்பன் மாரிமுத்து அண்ணாச்சி, மாரியப்பன் ஐயா மாரிமுத்து அண்ணாச்சின்னு ஒருத்தர், அவர் நம் நாவுக்கரசடிகளை போல எங்கு சென்றாலும் அந்த வீட்டு குழந்தைகள் கூட அமராமல் சாப்பிட மாட்டாராம். உங்கள் குழந்தைங்களை கூப்பிடுங்க, அப்போதான் நாங்கள் சாப்பிடுவோம். இது எங்கள் தூத்துக்குடி மரபு, நாவுக்கரசடிகள் பயிற்றுவித்த மரபு அப்படின்னும். எனக்கு மட்டுமல்ல, என் தங்கச்சி எங்கள் மச்சான் எல்லாரும் மண்டை காஞ்சிட்டோம். ஏன்னா மருத்துவ ரீதியாக என் தங்கைக்கும் தங்கை வீட்டுக்காருக்கும் குழந்தை பேரு கிடையாது. இதை சொல்லிட்டு மாரியப்பன் காலில் விழுந்து கதறாங்க. செந்தில்நாதன் இன்னொரு என்ன பேர், ஜெய செந்தில்நாதன் நினைக்கிறேன், அது நல்ல பேர் அந்த ஐயா பேர். அவங்க தான் அந்த டூர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. காலில் விழுந்து கதறாங்க, ஐயா ராஜேஸ்வரனாச்சி எல்லாம் இவங்களை தேற்றி பூஜரம் கூட்டு போகிறாங்க. என் தங்கை மிகப்பெரிய சிவப்பற்றாளர், சிவபூஜை எடுத்தவங்க. பூஜரம் போதும் உடையவரை பார்த்ததுமே மாரியப்பனாச்சு என்னாரு, இந்த மருத்துவனை அந்த உன்னுடைய உடலை படைச்சான், நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேரும் அடுத்த ஆண்டு நாங்கள் வரும்பொழுது உங்கள் இல்லத்தில் குழந்தை பிறக்கும், குழந்தை இருக்கும். ஆனால் நீங்கள் கரு உருவான பிறகு மருத்துவரிடம் சென்று எந்த வேலையும் பண்ணக்கூடாது. குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தால் அவனுக்கு சங்கரராமன் என்று பெயரிடுங்கள், பெண் பிள்ளையாக பிறந்தால் பாகம் பெரியாள்னு பேர் வைங்க. வாங்க அடியார்கள் பசியோட கூட்டி போய் இவங்களுக்கு திருநீர் வச்சுட்டு போய் சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு என் தங்கை கருவுற்று, மருத்துவர்களாம் வயிற்றில் ஏதோ கட்டி வந்துடுச்சு, உங்களுக்கு தான் சான்ஸே இல்லையே, கட்டி வந்திருக்கோம் நாங்கள். அதையும் மீறி அந்த குழந்தை வளர்ந்து ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை இன்னைக்கு கைலாசநாதர் ஆலயத்தில் திருச்செங்கோட்டில் தீபாரம் நடக்க குழந்தை பிறக்கிறது. சங்கர்ராமன் பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்போ அந்த பையன் 10வது படிச்சுட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, அடியார்னு சொல்லிக்கிறவங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பாடி எல்லாரும் மாகேஸ்வர பூஜையை ஏற்றுக்கிட்டு அந்த இல்லம் சார்ந்தவர்கள் அமரவில்லைன்னா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க குழந்தைகளை கூட கூட்டி உட்கார வச்சு சாப்பிட்றவங்கள நான் பெரும்பாலும் பார்த்தது கிடையாது. அன்னைக்கு அந்த திருவனந்தல் சபைக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்த அனுபவத்தால் கிடைத்தது என்னன்னா, நாவுக்கரசடிகள் ஏன் குழந்தைகளை அருகில் அமரச் சொன்னார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே போல இன்னொரு சம்பவம் நடந்தது. நானும் பவானியை சேர்ந்த தேவராஜன் என்ற ஒரு பையனும் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். தலையாத்திரையாக சென்ற பொழுது திருவையாற்றிலே ஒரு பேர், நல்ல பேர், தம்பி பேர் வெற்றி செல்வன், அவர் எங்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்த பொழுது நான் அடியே இந்த எங்கள் நாவுக்கரசில் மரபை பின்பற்றி உங்கள் குழந்தையை கூப்பிடுங்க, கொடுத்து சாப்பிடலான்னு. அவங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 ஆண்டு ஆகியும் குழந்தை பெறலைன்னு சொல்ல, நாங்கள் அந்த குழந்தையை அடியின் அந்த கணவனையும் மனைவியும் ஆசீர்வதித்து, உங்களுக்கு நல்லபடியாக மகட்பேறு உண்டாகும், அன்னை மீனாட்சி உங்கள் இல்லத்தில் அவதாரம் செய்வார் என்று வாழ்த்தி வந்தோம். பிறகு அவருக்கு குழந்தை பிறந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் நம்முடைய தஞ்சை மாவட்டம் சார்ந்த நிறைய வாட்ஸ்அப் குழுக்களிலே இவரை பற்றி நான் பேசியிருக்கிறேன்.
அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை இறைவன் என் கண்ணில் காட்டவில்லை. ஆனால் அவர் நன்றாக இருக்கிறார், அவர் குழந்தை இருக்கிறது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக என் அன்பின் உறவுகளே, நீங்கள் திருவேடம் அணிவதோ, ஒரு இல்லத்திற்கு அன்னம்பாளிப்பிற்கு செல்வதோ, அன்னம்பாளிப்பு செய்விப்பதோ பெரிய செய்தி கிடையாது. நீங்கள் அன்னம்பாளிப்பு செய்யும் பொழுது உங்களுடைய நோக்கம் அந்த இல்லத்தாருக்கு அன்னம்பாளிக்கிற அடியாருக்கு மகிழ்ச்சி பெரிதுதான். இருந்தாலும் கூட எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அந்த குறை நீங்க வழிபாடு செய்து நாம் அந்த அன்னம்பாளிப்பை ஏற்றுக்கொண்டால் அது திருவருளுக்கு பெருமை. நாவுக்கரசடிகள் அப்புதியடிகளுடைய குழந்தை எங்கே மூத்த திருநாள் கேட்டதனால் அந்த குழந்தைக்கு உயிர் கிடைத்தது. மாரியப்பன் அண்ணாச்சி என் தங்கையை குழந்தையை சொன்னனால அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சது. அங்கே உடல் இருந்தது, உயிர் வந்துச்சு. இங்கே மருத்துவ ரீதியாக சாத்தியமில்லாத நிஜம் நடந்தது. ஆக என் அன்பின் உறவுகளே, வரலாறுகளை படிப்பது பெரிது கிடையாது. அங்கே மறைந்திருக்கும் சில அற்புதமான செய்திகளை கிரகித்து சம்பவங்களை ஆழ்ந்து நோக்கி அவ்வழி வாழ முயற்சித்தார். எல்லோரும் திருவருள் பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.